கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து முணுமுணென்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்ட கல்லும் பேசுமோ நாதனுள்ள இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. ஒரு கல்லை நட்டு வச்சு 4 பூ வச்சு பொட்டு வச்சு 3 சுத்தி வந்து முணு 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 மந்திரம் சொல்லி கும்பிட்டு நிற்கிறியே முட்டாள் மனிதா. அந்த கல்லு என்னைக்காவது கண்ணை திறந்து பார்த்துச்சா? வாயை திறந்து பேசிச்சா? பார்க்காதுடா, பேசாதுடா. ஏன்னா நாதன் உள்ளிருக்கையில் கடவுளே உனக்குள்ள இருக்காண்டா. ஒரு சட்டியில குழம்புக்கு தேவையான காய்கறிகள் இன்னும் சில பொருட்கள்லாம் போட்டு ருசியா சுவையா குழம்பு வைக்கிற அந்த குழம்பின் ருசியை சுவையை அந்த சட்டி அறியுமா? அந்த மாதிரி அந்த கல்லுக்கு செய்யற பூஜையெல்லாம் அந்த கல்லு அறியாதுடா. கடவுள் என்ற வார்த்தையை பிரிச்சிங்கன்னா கடை குட்டல் உள், அதாவது உள்கடை உள்கடை உள்கடைன்னு சொன்னீங்கன்னா கடவுள்னு வரும். அப்போ கடவுள் என்ற வார்த்தையிலேயே கடவுள் எங்கே இருக்கிறார் என்பது தெரிந்துவிட்டது. உங்களுக்குள்ளே கடந்து போனீங்கன்னா கடவுளை உணரலாம். அதாவது ஜீவனே சிவம், உங்களுக்குள் இருக்கும் உயிரும் சொல்லக்கூடிய ஆன்மாதான் கடவுள். சரிப்பா, அதை எப்படி பார்க்கறது? அதுக்குதான் ஒரு உண்மையான குருவிடம் சென்று அவரை சரணடைந்து அந்த அற்புதமான யோக கலையை கற்று வந்து ஒழுக்கத்துடன் தினமும் பயிற்சி செய்தால் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்குள் இருக்கும் கடவுளை உணரலாம். உணர்ந்த பிறகு அவரிடம் வரம் கேள் கொடுப்பார். புத்தி உள்ளவன், விஷயம் தெரிஞ்சவன் பிறவாமையை, மோட்சத்தை, விடுதலையை வரமாக கேட்பான். ஓம் நம சிவாய.